கிஷோர் கே சாமி அவர்கள் மேலே என்ன கோபம் உங்களுக்கு, இல்லை எந்த விதத்தில் வேறுபடுறீங்க, ஏன் அவர் வந்து நோண்டிட்டே இருக்கீங்க சார்? கிஷோருடைய சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதே கிஷோரும் சொல்லுவார். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ இதே வார்த்தையை கிஷோரும் சொல்லுவார். ரங்கராஜன் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு கிஷோரும் சொல்லுவார். கிஷோரை என்னை புள்ள மாதிரி தான் வச்சேன். எல்லாமே நீங்களாம் குழந்தைகள், என்ன பாதி வயசு தான் உங்களுக்குலாம் இருக்கும் என்ன. அதனால் நான் வந்து என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேனோ அதை போல் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, சில சமயம் நேரில் சொல்லலாம், சில சமயம் வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா வெளியில் சொல்லலாம். அண்ணாமலையை பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர் ஒயிட் காலர் கிரிமினல் அப்படின்லாம் சொல்கிறக்கூடியவர் எப்படி திமுக கிரிமினல்னு சொன்னாக்க அதுக்கு ஆதாரத்தை வைக்கிறாரோ அதே போல் அண்ணாமலை சொன்னாக்க அதற்கான ஆதாரத்தையும் டேபிள் மேலே வைக்கணுன்றது என்னுடைய. இது செய்தால்தான் தனக்கு பிழைப்பு உண்டு, இப்படி பேசினால்தான் பிழைப்பு உண்டு, இந்த ஊழல்களை செய்தால்தான் நாம் வாழ முடியும், பணம் இருந்தால்தான் தேர்தலை போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது இல்லைன்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல ரொம்ப டிஃபராக கிஷோர் கேஸ்வாமி எங்கே எந்த விதத்தில் யாரை ஏமாற்றினார்கள், அது பொது வேளையில் வரணுமே, வந்ததுனா தானே சரியாகும். நீ பொதுவாக ஒயிட் காலர் கிரிமினல்னு சொல்கிறதுக்கும் ஏபிசிடி இந்த வேலையெல்லாம் இவர் செஞ்சார் அதனால் அவர் ஒயிட் காலர் கிரிமினல் நான் சொல்கிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அசர்ட்டிவாக பேசக்கூடிய கிஷோர் கேஸ்வாமி இந்த இடத்துல மட்டும் அவர் ஸ்லிப்பாரான்னு என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம் இடமலம் நேயர்களே. இதற்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை வந்து நம்ம இடமலம் சேனலில் சந்திச்சிருக்கோம். அப்போ வந்து பரத் அப்புறம் அவரும் வந்து சேர்ந்து ஒரு விவாதமே வந்து நடத்துகிறாங்க. இந்த காணொலி ஒரு சிறு காணொலி. இதில் வந்து சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. இது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமலமில் அதிகமாக தோன்றக்கூடிய கிஷோர் கே சாமி அவர்களை பற்றி தான் வந்து. ஏன்னா சார் வணக்கம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சார். இந்த ட்விட்டர் இருக்குல்ல, அதை வந்து முட்டு சந்து வேற ஒரு சந்துன்னு சொல்லுவாங்க, பட் உங்க முன்னாடி தேவையான சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். அந்த சந்துக்குள்ளே வந்து பார்த்தா வந்து பல விஷயங்கள் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மீடியமாக என்னுடைய பார்வையில் அது வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து சர்ச்சை பதிவுகளாக இருக்கட்டும், சர்ச்சை சிக்கிறவங்களாக இருக்கட்டும், அந்த ட்விட்டரில் நிறையா வந்து பார்க்க முடியும். அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற 2 பேரை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதாவது 2 பேரில் ஒருத்தரை பற்றி நீங்கள், அதில் வந்து 2 பேரில் இன்னொருத்தரும் நீங்கள் தான். ஏன்னா நீங்களும் ட்விட்டரில் நிறையா போஸ்ட்லாம் வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க. அதிகமாக ட்விட்டரில் அதிகமாக வந்து கிஷோர் கே சாமி அவர்களையும் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து சார்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை இருக்கிறாரு. கிஷோர் போல தான் அந்த விஷயத்தில் அந்த விஷயம். ஆனால் அவர் அப்படி மட்டும் இல்லை, 2 பேருமே நிறைய விஷயங்களை டிஃபர் ஆகிறது என்னால் வந்து பார்க்க முடியுது. நிறைய பதிவுகளில் அவரோட கருத்துக்களுக்கு நீங்கள் எதிர்கருத்துக்கள் வச்சுட்டே இருக்கீங்க, நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வேற ஒரு சேனலில் ஒரு காணொலியில் பார்த்துருக்க அந்த காரணங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிஷோர் கே சாமி அவர்கள் மேலே என்ன கோபம் உங்களுக்கு, இல்லை எந்த விதத்தில் வேறுபடுறீங்க, ஏன் அவர் வந்து நோண்டிட்டே இருக்கீங்க சார்? சொல்லுங்கள் சார். யாரு மேலே எனக்கு கோபம் கிடையாது. கொஞ்ச நேரம் பரத்தோட பேசணுன்றது விவாதம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு பரத் மேலாம் கோபம்லாம் கிடையாது. தெரியும் சார். அது போல் யாரு மேலே எனக்கு கோபம் இல்லை. இது கோபத்தில் என்ன இருக்குது? சரி, ஒரு கிஷோருடைய சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதே கிஷோரும் சொல்லுவார். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ இதே வார்த்தையை கிஷோரும் சொல்லுவார். ரங்கராஜன் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு கிஷோரும் சொல்லுவார். அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். சரி, ஓகே. எங்கெங்கே டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் சொல்கிறோம். சரி, அவர்கிட்ட முக்கியமாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் நீங்கள் வந்து நான் ட்விட்டரில் அவ்வளோவா இருக்க மாட்டேன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில சமயம் 2-3 வாரம் காண போயிடுவேன். ஏன்னா வேலை நமக்கு இருக்குது, கோர்ட்டு நிறைய. என்னைக்கு வேலை இல்லையோ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ செய்ய வேண்டிய போடணுன்ற சமயத்தில் நான் போடுவேன். ஒழிய அந்த விட்ட நாளைக்கெல்லாம் சேர்த்து போட்டுறீங்க சார், கொஞ்சம் பொழுது போகிறதுக்காக. சரி, ரெஜுமினேட் பண்ணிக்கிறதுக்காக. சார் நீங்கள் சொன்னதானா ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான். நம்ம என் அண்ணன் தம்பினா கூட, எங்கள் அப்பானா கூட, ஏன் என்னுடைய துணைனா கூட எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. வில் டிஃபர் பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அப்படி இருக்கிறப்போ கிஷோர் அவர்கள், ஆமாம், கிஷோர் அவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் வேறுபட்டதை நான் பார்க்குறேன். அதுக்கு என்னென்னலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள் சார். நம்பிக்கை சார்ந்து, அதில் அரசியல் சார்ந்து, அவருடைய கருத்தியல் சார்ந்து. நிறைய இடத்துல ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கிஷோரை எனக்கு புள்ள மாதிரி தான் வச்சேன். எல்லாமே நீங்களாம் குழந்தைகள், என்ன பாதி வயசு தான் உங்களுக்குலாம் இருக்கும் என்ன. அதனால் நான் வந்து என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேனோ அதை போல் எல்லாருக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே. சில சமயம் நேரில் சொல்லலாம், சில சமயம் வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா வெளியில் சொல்லுவோம். அது ஏன்னா அது ஒரு விவாத பொருளாக ஆகுது. அதனால பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இது கிஷோரும் ஏற்றுப்பார். இதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸோட வேலை. என்ன? தன்னுடைய கருத்தை வெளியில் சொல்லக்கூடியது தான் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது தான் அவரோட வேலை. அப்படி ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் போது அது தவறான விஷயமா இருந்ததுனாக்கா அதை மறுப்புக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு நான் உணர்றேன். அதை நான் செய்கிறேன். அவ்வளோதானே தவிர பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ். ஆன் தட் பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். எவ்வளோ எனக்கு அப்படி சொல்ல போனாக்கா திமுகவுக்கும் எனக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா? எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க திமுகனாலே யாருன்னு எனக்கு தெரியாது. அதிமுக திமுக எனக்கு என்ன தெரியும்? பாஜக இவங்க கொள்கை எல்லாம் பற்றிலாம் நான் பேசுறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டைம். எனக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றுறது எனக்கு அதெல்லாம் பேசுகிறதுக்கு.
அதனால் யார் என்ன எழுதினான்ற அதெல்லாம் கூட நான் பார்க்க போகிறதில்ல. ஆனால் பொதுமக்களுக்கு அஃபெக்ட் ஆகி அவங்களுடைய கருத்துக்களை ஒரு மாதிரி ஷேப் பண்ணி அதனால் சமூகத்துக்கு கேடு வரும் என்று நினைத்தால் அந்த இடத்துல நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். சரி, அப்படி என்ன வந்து அவருடைய எந்த ஒன்று நீங்கள் சொன்னால் தான் பெரும்பான்மையாக வந்து அவருடைய கருத்துக்களில் எதில் நீங்கள் வேறுபடுறீங்க, இல்லை எது அந்த மாதிரி மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றத்தை அப்படியே சொல்ல முடியாது. அதான் பாயிண்ட் பை பாயிண்ட் தான் சொல்ல முடியுமே தவிர அன்றைக்கி என்ன போடுறாரோ அதை பற்றி தான் எனக்கு சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை பற்றி அவர் பேசுகிறது வந்து எனக்கு இல்லை நிறைய அண்ணாமலை பற்றி பேசும்போது நான் அதுக்கு தான் டைரெக்டாக ஒரு ட்வீட் போட்டு அது வரைக்கும் அவர் பதில் போடலை. அது என்ன காரணம்னு அவர் தான் சொல்லணும். என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் சந்திப்போம், அன்றைக்கி பேசுவோம் டெஃபினட்டாக. மேபி அவர் ஆஃப்லைனில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாரோ தெரியாது. ஆனால் நான் ஆன்லைனில் போட்டதுக்கு காரணம் என்னென்னாக்கா, அண்ணாமலையை பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அவர் ஒயிட் காலர் கிரிமினல் அப்படின்லாம் சொல்கிறக்கூடியவர் எப்படி திமுக கிரிமினல்னு சொன்னாக்க அதுக்கு ஆதாரத்தை வைக்கிறாரோ அதே போல் அண்ணாமலை சொன்னாக்க அதற்கான ஆதாரத்தையும் டேபிள் மேலே வைக்கணுன்றது என்னுடைய பலமுறை பேசியிருக்காரு அவர். நானே இதே இடத்துல உட்காந்து கேட்டிருக்கேன், ஏங்க ஒருத்தர் மேலே அவ்வளோ வன்மமாக நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க, என்ன காரணம்னா அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நிறைய என்ன லிஸ்ட் அவுட் எனக்கு பண்ணல இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பண்ணாலும் தெரியல, நான் எல்லா சேனலும் நான் பார்க்குறதும் இல்லை, எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நேராக இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதின போல் நானும் கிஷோருக்கும் அது ஓப்பன் லெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பப்ளிக்கில் ஏபிசிடி இந்த இடத்துலலாம் அண்ணாமலை தப்பு, அவர் யார்கிட்டையோ காசு வாங்கினார் அப்படின்னா என்னோட சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. யார்கிட்ட என்றைக்கு எதுக்காக காசு வாங்கினார்னு சொல்லணும். இதே கிஷோர் கே சுவாமி அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணார். ஆமாம் பண்ணார், அதே அவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும், அவர் மறுக்க மாட்டார். அவர் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் கிட்ட பார்த்து தான் அண்ணாமலை அவர்களை பற்றி என்னோட பாயிண்ட் என்னன்னாக்கா, அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. கிஷோர் அரசியல்வாதி இல்லை இல்லையா? கிஷோரை சொல்லல, அண்ணாமலையோ இல்ல ஸ்டாலினையோ இல்ல எடப்பாடியோ இல்ல மோடியோ யாரா இருந்தாலுமே அவர்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாம அவையிலா செய்வாங்க. சரி, இது ஸ்டாலின் அவருடைய டயலாக் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால உங்களுடைய சேனல்ல பார்த்தானே சொன்னேன் அரசியல் செய்வாங்களான்னு, வேற அது கூட சேர்த்து நான் சொன்னேன். இப்போ அவங்க அதுதான் செஞ்சு ஆகணும் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது செய்தால்தான் தனக்கு பிழைப்பு உண்டு, இப்படி பேசினால்தான் பிழைப்பு உண்டு, இந்த ஊழல்களை செய்தால்தான் நாம் வாழ முடியும், பணம் இருந்தால்தான் தேர்தலை போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லைன்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல ரொம்ப டிஃபர் ஆகிறேன் கிஷோர் கே சுவாமியோட. அவர் என்ன சொல்கிறார், இருக்கிற அரசியல்வாதிகள்லேயே பெட்டரான அரசியல்வாதியாக தேர்ந்தெடுன்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையே அப்படி தான் சார் வந்து போயிட்டு. வெயிட் அ மினிட், பெட்டரான அரசியல்வாதிகளாக தேர்ந்தெடுன்னு அவர் சொல்கிறார். அதில் நான் டிஃபர் ஆகிறேன். அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படின்ற அவசியம் அப்படி ஒரு எண்ணத்தை மக்களிடம் விதைக்காதீர்கள் நான் சொல்றேன். அப்படி விதைக்கிறத தடுக்க முடியாது, விதைக்கிறத தடுக்க முடியாது. அதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அப்படி அவசியம் இல்லை தம்பி. எல்லாம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான்னாக்க, ஓ செத்து போயிடு நீ பரவாயில்ல, இந்த வாழ்க்கையில் உலகமே இல்லைன்னு சொல்லுவியா? இல்லை அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டி வாழ்க்கைக்கு இடம் இருக்கிறது, நிறைய இருக்குது, நிறைய பண்ணலாம், முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார், நீ வெற்றி காணலாம், இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாது என்று சொல்லி அவனை கரையேற்றி கொண்டு அவனை காப்பாற்றுவதற்கான வேலையை செய்யணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாரோடைய மனப்பான்மையும் முதல் மனப்பான்மை, என்னோட மனப்பான்மை அவங்கள காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணும்னு. நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டும். நாட்டிலே நல்ல அரசியல்வாதிகளே வர முடியாது என்கிற ஒரு அடிப்படையை அவங்க எப்படி வச்சுக்க முடியும்? ஸோ அண்ணாமலை அவர்கள் நல்ல அரசியல்வாதி. நான் யாரையும் நான் சர்டிஃபிகேட் கொடுத்துக்க நான் ஆளே கிடையாதுங்க. ஓகே, நான் நல்லவன் கெட்டவன், நீ வந்து பக்தன் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு நான் அண்ணாமலை அவர்களை வந்து குறை சொன்னாவோ இல்லை அவர் பற்றி ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வரீங்க. ஸ்டாலினை பற்றி வந்து கருத்து சொன்னாவோ அது வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணதே இல்லை. பெரும்பான்மை நீங்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி கிஷோர் ஏதாவது சொல்லிட்டா என்னோட ஏன் காரணம் நான் சொல்கிறேங்க, மற்றவர்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஏதோ பதவியில் இருக்காங்க ஏதோ இருக்குது. இது வரைக்கும் அண்ணாமலையை பொறுத்தவரையோ பிஜேபி பொறுத்தவரையோ ஆட்சிக்கும் இல்லை, பதவியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவங்க என்ன ஊழல் பண்ண முடியும்? ஊழல்னா என்ன? நானும் நீங்களும் நான் உங்களை ஏமாத்தினேன்னா அது பேர் ஊழல் இல்லை, ஏமாற்றுன்னு பேர், 420ன்னு அர்த்தம். ஊழல்னா வேற, பொதுமக்களுடைய பணத்தை ஏமாற்றுவதற்கு பேர் ஊழல். நானும் நீங்களும் பண்ணுறதுக்கு பேர் மோசடி இல்லை ஏமாற்று, இதெல்லாம் 420 ஒர்க். இப்போது அண்ணாமலையை நம்பி நீங்கள் நான் தான் அண்ணாமலை, நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களை ஏமாற்றிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது 2 தனிப்பட்ட நபருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள். அது எப்படி நீங்கள் ஊழல்னு சொல்ல முடியும்? அதை நான் சரின்னு நான் சொல்லலை. அப்படி நடந்திருந்துனாக்க எனக்கு தெரியாது, நடந்தால் தனக்குலையா தெரியாது. அப்படி நடந்திருந்தால் தவறுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் கேள்வி கேட்குறேன், எங்கே எந்த விதத்தில் யாரை ஏமாற்றினார்கள்? அது பொது வேளையில் வரணுமே, வந்ததுன்னா தானே சரியாகும். நீ பொதுவாக ஒயிட் காலர் கிரிமினல்னு சொல்கிறதுக்கும் ஏபிசிடி இந்த வேலையெல்லாம் இவர் செஞ்சார் அதனால் அவர் ஒயிட் காலர் கிரிமினல் நான் சொல்கிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அசர்ட்டிவாக பேசக்கூடிய கிஷோர் கே சுவாமி இந்த இடத்துல மட்டும் அவர் ஸ்லிப்பாரான்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, இப்போ இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்லாம் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பல பேர் வெளில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு பரவலான கருத்தாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமி அவர்கள் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டிக்காக பேசுகிறாருன்னு சொல்ல, பிஜேபியில் ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை சுட்டி காட்டுறாரு. அதுக்கு ஒரு காரணமாக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத வந்து நேம் கால் அவுட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பேசுறது ஒவ்வொரு வாட்டியும் அதை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி திரும்பியுமே சீமான் சொல்றாருல என் கட்சி பிரச்சனை நாட்டு பிரச்சனைன்னு கேட்குறாருல, அவ்வளோதான். எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்ல போகிறது. எல்லா கட்சியிலையும் ஊழல் இருக்குது, இந்த மாதிரியான ஊழல், இந்த மாதிரி உள்கட்சி பூசல்கள் இருக்குது. எல்லா கட்சியிலையும் அவருடைய கட்சி பிரச்சனை, நாட்டு பிரச்சனை இல்லைல்ல. இல்லை, சோஷியல் கமெண்ட்ரி வந்து பண்ணிட்டு இருக்காரு டெய்லியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வையாளர், அதை பற்றி விமர்சனம். அவருடைய கருத்தை சொல்லக்கூடாதுன்றது நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அவர் சொல்லட்டும், அவர் சொல்கிற கருத்தை விளக்க சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியணும், நானும் ஓட்டு போடுறேன். நாளைக்கு நான் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணுமா கூடாதான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அண்ணாமலை நல்லவரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? கிஷோர் கே சுவாமி சொல்லிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, ஒரு பேட்டியில் நீங்கள் வந்து அவர் வழி தவறி போயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதெல்லாம் உங்களோட அதை நான் நேரவே சொல்லிடுறேன், பரவாயில்ல, கட் பண்ணுன்னா கட் பண்ணி வச்சு நான் சொல்ல உங்களால் வந்தது விஷயம். அது நான் உங்களை தான் சொன்னேன். இல்லை இல்லை, ஏன்னா உங்களை பற்றி எனக்கு சில பேர் வந்து தவறாக சொன்னாங்க. இல்லை, அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நம்ம பேசல. இல்லை, அதுக்கு முன்னாடியே சார் நான் சொல்கிறது, நான் அந்த சேனல் நேம் மென்ஷன் பண்ண வேணான்னு பார்த்தேன். இல்லை சார், தேவையில்லாம் ப்ரொமோஷன், அதனால தான். இந்த சேனலில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிஷோர் போன்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம் வழி தவறி போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம தான் அவரை சொல்லி திருத்த. உங்களோட விஷயத்தில் தான் நான் சொன்னேன்றது நான் ஒத்துக்கிறேன். நான் முன்னாடி பேசியிருக்கேன் அது நம்ம. அதனால் அது வழி தவறி போனார்ன்றது எந்த கான்டெக்ட்டில் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அவர் எப்படி வழி வருதுன்னு சொல்கிறேங்க. நேர்மையாக பேசக்கூடியவர்ன்ற பேர் வாங்கினவர் கிஷோர் கே சுவாமி. வாங்கினவர். ஆமாம், வாங்கினவர். இப்போ அதில் சந்தேகக்குறி இருக்குது. இவர் ஒரு கட்சி சார்பாக பேசுகிறார் என்று எல்லோரும் எல்லாரையும் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை, அவரே ஒத்துப்பார். நான் அதிமுக சார்பாக பேசுகிறேன்னு. அதிமுக சார்பாக பேசினா நீங்கள் பாஜகவை திட்டித்தானே ஆகணும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். வேறு எப்படி பேசுவீங்க? அப்போது பனைமரத்துக்கு உட்காந்து பால் குடித்தாலும் அது கல்லு தானே. அப்படித்தானே உலகம் நினைக்கும். அப்படித்தானே உலகம் நினைக்கும். அதனால கிஷோர் கே சுவாமி அது கல்லில்லை பால் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அது பால்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமையில் நான் என்ன கேட்குறேன், கிஷோர் ஷுட் சே தட் இட் இஸ் குட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி. நாளைக்கு ஓட்டு போடுறவங்க அண்ணாமலை வந்து ஒரு மாற்று சக்தி, ஒரு நல்லவர், வல்லவர், அவர் நேர்மையானவர்னு நினைக்கிறவங்க அவர் அப்படி இல்லைன்னாக்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவருக்கு இதுதான் இவரை பண்ண வேண்டியது. நடுநிலையாக இருக்கிற இடம் வளம்னு வச்சுன்னு இருக்குது. போன தடவை கிண்டல் பண்ணேன், இந்த தடவை நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். இடம் வளம்னாக்கா இரண்டும் இல்லாமல், அதாவது ரெண்டுத்துக்கும் எந்தையும் நான் ஏற்றுக்கிறேன்ற அளவு அந்த கணக்கு. எல்லா வியூஸையும் ஏற்றுக்கிறேன். அப்போ எல்லா வியூஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக ஒருத்தர் இருந்து கொண்டு ஒரு சார்பாக பேசுவதை நான் ஏற்க முடியாது. ஒரு சார்பாக நீங்கள் பேசுகிறீங்கன்னாக்கா நீங்கள் பனங்க மரத்துக்கு எழுந்து பால் குடிக்கிற போல. சரி, ஓகே, நீங்கள் பாலே குடிச்சிருந்தா கூட நீங்கள் பால் குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, கல் குடிக்கிறீங்க தான் நான் நினைப்பேன். ஆக இதோடைய ஓனஸ் இஸ் தேர் ஆன் கிஷோர் கே சுவாமி. காரணத்தையும் நான் சொல்கிறேன், அந்த ட்வீட்டில் நான் போடல, இப்போ நேராக சொல்கிறேன். ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று நன்கு தெரிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காசு வாங்கி ஓட்டு போடுறவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை கட்சியில் ஒரு ஃபேன்ஃபேரில் போய் ஓட்டு போடுறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியாது. அவங்க உரிமை அவங்க செய்யலாம். ஆனால் சிந்திக்கக்கூடிய ஓட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சிந்திக்கக்கூடிய ஓட்டாளர்களுக்கு பொதுவாக யாரை பற்றியுமே, ஸ்டாலினை பற்றிமா இருந்தாலும் சரி, அண்ணாமலை பற்றிமா சரி, எடப்பாடியை பற்றிமா சரி, மோடியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு குத்தத்தை சொல்வது தவறு. அதை பின்பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் விடுங்க அண்ணாமலை ஃபைல்ஸுன்னு, நான் காலம் வரும்போது விடுவேன் என்று சொல்வது, அப்போ நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் ஆகிடுறீங்க. சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேங்க. அப்போ அவர் அரசியல்வாதி இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லைங்க, நிருபராக இருந்தால், ஊடகவியலாளர் இருந்தார்னா ஊழல் நடக்கிற சமயத்தில் வெளிக்கொண்டு வரணும். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா இதை வச்சு இவர் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக காலத்தை காத்துட்டுருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இதை நான் கேள்விகளாக வந்து திருப்பி அவர்கிட்ட போய் வைக்கிறேன். ஏன்னா அவருக்காக நான் பேச முடியும், அவரோட பதில்களை வந்து அவரோடய நம்ம விவாதம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அவர் விவாதத்துக்கு வராரோ இல்லைங்க, உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் அவர் மட்டும் நான் வைப்பேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறப்போ. அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி, துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரீல்ஸ்லாம் நிறைய வந்து பரவலாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு.
அதில் கீழே போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். அவருடைய பேச்சு மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கல அவர் பேசலன்னு தெரியுது. ஆனால் ஒருத்தர் பேசுறதுனால எல்லாருமே வந்து பார்த்து ஒரு வஞ்சனையோடைய ஒரு கோவத்தோடையே பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்திலேருந்து ஒரு ஆள் வந்து பேசுகிறத எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அதில் ஒரு சோஷியல் ஹார்மனி உருவாகுதுன்னா அதை நீங்களும் வந்து அப்ரிஷியேட் தானே பண்ண, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தானே பார்க்கணும். ஏன் பெரும்பான்மையாக நீங்கள் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து எதிர்த்தே பேசுகிறீங்க, அவரை ஆன்டகனைஸ் பண்ணி காட்டுறீங்க? போன பேட்டியோடைய நீட்சி தான் அது. வைதிக மதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை வைதிக மதத்தில் இருப்பதைப் போல சொல்ல வேண்டும். திரித்து சொன்னால் அவன் நாத்திகன். துஷ்யந்த் ஸ்ரீதரும் நாஸ்திகன் தான். அவர் ஏந்து கோபத்தில் போயிட்டார். அப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன், துஷ்யந்த் ஸ்ரீதரும் நாஸ்திகன் தான். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டது, இதிகாச புராணங்களே சொல்லப்பட்டதற்கு முரணான கருத்தை வைக்க வேண்டும் என வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்கும்போது இந்த சுகர் கோட்டட் பில்லு மாதிரி நீங்கள் விஷத்தை கொடுக்கக்கூடாது. விஷத்தை கொடுக்குறேன், விஷம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுங்க. தேனை கொடுக்குறேன்னா தேனை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். விஷத்துக்கு மேலே தேனை தடவி கொடுக்காதீங்க. அந்த கால மாற்றத்தில் மக்கள் வந்து எல்லாரையுமே ஒன்றிணைக்கணும், எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறது. ஒன்றிணைக்கிறதுக்கு இதுக்கு இல்லை, அந்த மாதிரி நபர்களை தான் மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒருத்தராக தான் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய எந்த கருத்துக்களில் வேறுபாடுறேன்னு நான் சொல்கிறேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் பல இதிகாச புராணங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தப்பும் தவறுமாக தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லுகிறார். இது அவரே ஒத்துக்கொண்டது. சாணக்கியா சேனலில் இருந்து அவர்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் தரணுமே, ஏன் பேச தமிழாக பேச மட்டும் கொடுக்கணும். சாணக்கியா சேனலில் அவரை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவரே சொல்கிறார், நான் உபன்யாசம் பண்ணும்போது நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், உபன்யாசம் மேடையிலேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் நான் ரிசர்ச்சருடைய கேப்பை போட்டுன்னு நான் வேறு மாதிரி சொல்லுவேன். அங்கே சங்கல்பத்துக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் நான் சொல்லுவேன், ஆனால் இங்கே இறங்கினதுக்கப்புறம் நான் சயின்டிஸ்ட் ஆகிடுவேன். அப்படின்னாக்கா நீ மேடையில் ஒன்றும் அது வேற வாய், இது நார வாயின்னு ஆகிப்போச்சு. இல்லை எதை வேணால் வேற வாயின்னு வச்சுங்க, எதை வேணால் நார வாயின்னு வச்சுங்க. ஓகே ஃபைன். நான் வெகு சீக்கிரத்தில் அவரையும் வந்து மீட் பண்ணி வந்து ஒரு சரியா கான்வர்சேஷன். அதனால் எந்தெந்த வேதத்திற்கு முரணாக யார் சொன்னாலுமே அவர்கள் நாஸ்திகர்களாக கருதப்படுவார்கள். எந்தெந்த இடத்துல முரண்படுறதோ அந்த முரணை நான் தெளிவுபடுத்த வேண்டும். நான் ரங்கராஜனுடைய கருத்தை எதையுமே சொல்லவே மாட்டேன். வேதத்தில் இருக்குன்னா வேதத்தில் இருக்குன்னு சொல்லுவேன். இருக்கிறத சொல்கிறதுக்கு வந்து நான் பயம் இல்லை. எனக்கு மனுஸ்மிருதியில் இருக்குன்னா மனுஸ்மிருதியில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு பயம் இல்லை. ஏற்றுக்கோன்னு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கடைபிடின்னு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மற்ற மதங்களில் இந்த மதத்தில் நீங்கள் இருக்கணும்னா கடைபிடித்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணலைன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சின்ன வயசில் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நானும் எல்லாரும் போல எங்கள் அப்பா கூட நான் விதண்டாவதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன் ராத்திரி ஷேவ் பண்ணக்கூடாது? எங்கள் அப்பா சொல்லுவார், வேதத்தை அப்படிலாம் பண்ணக்கூடாது, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, பண்ணக்கூடாது, பெரியவங்க சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. பண்ணக்கூடாது இவர் பேசினார், அவர் பேசுகிற போல். அதுக்கப்புறம் இப்போ நான் படித்த பிறகு அதில் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் சொன்னால் என் பையன் கேட்பான், பண்ணக்கூடாதுன்னா சரிப்பா நீ சொன்னால் சரி அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு இது என்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் 19 ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த ஜெனரேஷன் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல் தான் நான் என் பையனுக்கு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவன் கற்றுக்கொள்கிறான். நான் சொல்கிறதை அவன் புரிந்து கொள்ள அளவுக்கு அவனை நான் தயார்படுத்தியிருக்கேன். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற அளவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, பசங்களெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற பெரிய பாரங்கள்லாம் இருந்தாலும் அவரால் வேதம் படிக்க முடியல. எனக்கு அந்த 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 சுமை இல்லாதனால நான் இப்போ வேதம் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் ஒரு கஷ்டம் இல்லை எனக்கு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படித்தான் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். துஷ்யந்தும் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறமே தவிர உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக இல்லை பரத்துக்கு பிடிக்கணுன்றதுக்காக நான் மாற்றி சொல்ல முடியாது, கிஷோர் கே சுவாமிக்கு பிடிக்கணுன்றதுக்காக நான் மாற்றி சொல்ல முடியாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். வேதத்தில் இப்படித்தான் இருக்கிறது, உனக்கு பிடிச்சிருக்குன்னா வா, பிடிக்கலைன்னா விட்டுட்டு போ, உன்னோட இஷ்டம். நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் யாரையும் தொந்தரவு பண்ணுறதுக்கான வழியே இல்லை, கம்பல் பண்ணுறதுக்கான வழியே இல்லை, ஒடுக்கிறதுக்கான வழியே இல்லை. நீ இப்படித்தான் செஞ்சாகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் இப்படி வாழ்கிறேன் என் வீட்டில் என்றால் என்னை மாற்றிக்கொள்ளுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரி, அதே தான் கிஷோர் கே சுவாமிக்கும், அதே தான் பரத்துக்கும், அதே தான் உங்களுக்கும்
அதே தான் துஷ்யந்த் ஸ்ரீதர். சரி, ரைட். நானும் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டேன்னா ஃபைன், ரைட். இல்லை, வெகு சீக்கிரம் நான் அவரை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டுட்டு அவர்கிட்ட கேள்வியில் வந்து முன்வைக்கலாம். என்னோட நேராக பேசினாலும் நான் பேசுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மத்தியஸ்தம் யாருக்குமே எனக்கு வேண்டாம். சார், தூக்கத்துலேருந்து எழுப்பினா கூட டிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆள் சார் நீங்கள். உங்ககிட்ட பேசினதுல நான் தூங்குறதே கிடையாது, 2 மணி நேரம் தான் தூங்குறேன். டிபேட்டுக்கு வாடா வாடா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. மிக்க நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.